ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் குறிச்சி. நாம் வாரேன் இன்றைக்கி தட்டை செடியில் கொழுந்து கிள்ளுவோம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்து கிள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் பூ வைக்கும். பூ வச்சு காய் விடும். அதுக்காக கொழுந்து பூரை கிள்ளுறோம். கொழுந்து கிள்ளினா தான் அல்லையில தளவு நம்மளுக்கு காய் விடும் நிறையா. அதனால் அந்த கொழுந்து ஓடிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு மொக்கு வைக்காது. அதனால் அதை நம்ம கிள்ளி எடுத்துலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொழுந்து வந்ததுக்கப்புறம் செடி பெருசாகிடுச்சு. மீடியம் சைஸு இந்த சைஸ் தான் இருக்கும். நாம் அந்த கொழுந்தை கிள்ளிட்டு வந்துடுவோம். வாங்க போய் கிள்ளலாம். பாருங்கள், இந்த மாதிரி பாருங்க, கொழுந்து மேலே தெரியுது பார்த்திங்களா? கொடி ஓடின மாதிரி அந்த கொடியை நம்ம கிள்ளி எடுக்கிறோம். கிள்ளி எடுத்துட்டு பக்கத்தில் ஏதாவது புல்லு இருந்துச்சுன்னா அதையும் நாம் பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டோம்னா அந்த கொழுந்து கூட இதுவும் நம்ம ஆட்டுக்கு கொண்டு போய் போட்டுக்கலாம். மாட்டுக்கோ ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வேஸ்ட்டெல்லாம் இல்லை. அந்த கொழுந்தும் நம்ம ஆட்டுகளுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிள்ளிகிட்டே போக வேண்டியது தான். அந்த மாதிரி பில்லு இருந்துச்சுன்னா அதையும் பிடுங்கிக்குவோம். பாருங்கள், இப்படியே தான் கொழுந்து செடிக்கு நம்ம கொழுந்தை கிள்ளிட்டு வந்துடுவோம். பாருங்கள், செடியெல்லாம் பெருசாகிடுச்சு. கொழுந்து கிள்ளியாச்சுன்னா மொக்கு வைக்கிறக்கு ஆரம்பிச்சுக்கு. நாம் அதுக்கப்புறம் மொக்கு வச்ச வீடியோவை நான் காமிக்கிறேன் மறுபடியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் கொழுந்து கிள்ளிகிட்டே போக வேண்டியதுதான். பாருங்கள், இப்படியே லைன் பை லைனாக கிள்ளிகிட்டே போகணும். இந்த சைடு பூரா கிள்ளிட்டோம். அந்த சைடு இருக்குது. பாருங்கள், அந்த சைடு ஃபுல்லாக அந்த வீடு தெரிகிற வரைக்கும் கிள்ளியாச்சு. இந்த சைடு கொஞ்சம் கிள்ளணும். பாருங்கள், இப்படியே தான் ஃபுல்லாக கிள்ளிகிட்டே போகணும். பாருங்கள், நான் மொக்கை காமிக்கிறேன். மொக்கு ஏதோ ஒவ்வொரு இடத்துல பூ வந்திருக்கு. பாருங்கள், இப்படியே தான் இதே மாதிரி நாம் கிள்ளுவோம். பாருங்கள், இந்த செடியில் மொக்கு வச்சுருக்கு. ஏதோ ஒவ்வொரு செடியில் அங்கங்கே பூ வந்திருக்கு. காயும் பிஞ்சு லேசாக சின்னதாக தெரியும். பாருங்க, இப்படியே தான் அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ தான் தெரியும். நான் காய் விட்டதுக்கப்புறம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கிள்ளி எடுத்தாச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி தான். பாருங்கள், எப்படி தெரியுதுன்னு காடு நல்லா பச்சை பசைன்னு நல்லா அழகாக தெரியுது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா மறுபடியும் 2-3 பரு இருக்குது, கிள்ளிடலாம். பாருங்கள், இந்த பூவில் காய் விட்டுருக்கு, சின்னதாக விட்டுருக்கு. பார்க்கலாம், இதோ குச்சி மாதிரி விட்டுருக்குது பாருங்கள். இதுதான் காய். பிஞ்சு, அது குட்டி பிஞ்சு பெருசாக இன்னும் பாருங்கள், அழகழகாக தெரியும். பாருங்கள், அப்படியே தான் இந்த கொழுந்து ஒவ்வொரு கொழுந்தையுமே நம்ம கிள்ளிக்கணும். ஃபுல்லாக இந்த மாதிரி கிள்ளி போட்டிருக்குறோம் பாருங்கள். ஃபுல்லாக சாக்கு ஃபுல்லாக இதுதான். இந்த மாதிரி கிள்ளி சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் ஆட்டுக்கோ மாட்டுக்கோ நம்ம போட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம்.
இந்த மாதிரி தான் ஃபுல்லாக காடு ஃபுல்லாக கொழுந்து கிள்ளியாச்சு. பாருங்கள், எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நாமளும் போவோம் வீட்டுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.